எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் நாள், வளர்ப்பிறை அஷ்டமி. நாளை கருட ஜெயந்தி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி. இன்றைய யோகம் சித்த நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புரட்டாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வளர்ப்பிறை அஷ்டமி. எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், பெருமாள் ஆலயத்தில் இருக்கின்ற அன்னை விஷ்ணு துர்க்கைக்கு நைவேத்தியம், உணவு, கற்கண்டு, மாதுளை பழம் போல ஒரு பழ வகைகளை ஒரு 11 ஆரஞ்சு இல்லை 12 ஆரஞ்சு வாங்கிட்டு போய், 11 ஆரஞ்சு பெஸ்ட்டு, 11 ஆரஞ்சு வாங்கிட்டு போய் கொடுத்து, ஒரு குங்குமத்தை வாங்கிட்டு போய் கொடுத்து, ஆச்சாரியன்ட்டு கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க. அவர் அந்த 11 பழத்தில் எத்தனை வேணாலும் எடுத்துக்கிட்டோம், மிச்சத்தை எத்தனை கொடுக்குறாரோ அதுதான் கணக்கு. ஒன்று கொடுத்தால் 1 மாதத்துல உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். எந்த கோரிக்கை வச்சாலும் அவர் மொத்தமாக நம்மகிட்ட கொடுத்தாலும் இல்லை நீங்கள் எடுத்துட்டு கொடுத்துடலாம். புரியுதுங்களா? இல்லையே அம்பாள்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு ஒன்று மட்டும் கொடுக்கணும், வாங்கிட்டு தரலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்கும அர்ச்சனை எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு குங்குமத்தை டெய்லி வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினைக்கின்ற செயல் வெற்றி பெறும் கண்டிப்பாக. இந்த வளர்பிறையோட அஷ்டமியோட தன்மையே இவ்வளவுதான். தேய்பிரை அஷ்டமி காலபைரவர், வளர்பிறை அஷ்டமி விஷ்ணு துர்க்கை. மறக்கவே கூடாது. ஏன் அங்கே விஷ்ணு துர்க்கை போறாங்க? ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு ஏன் விஷ்ணு துர்க்கை போறாங்கன்னா, அவங்க தான் அங்கே மகாலட்சுமியாவே இருப்பாங்க. அவங்க தான் மகள் காக்கும் கடவுளா அவங்க தான் இருப்பாங்க. யாரை காக்கிற கடவுள்? அண்ணன் காக்கிற கடவுளாவே அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா பொறுப்பா பாத்துக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த அன்னை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க. உடனடி நிவாரணங்க. நீங்க பயன்படுத்தி பாருங்க. இந்த வளர்பிறை அஷ்டமியில நான் சொன்ன மாதிரி பெருமாள் ஆலயத்தில் இருக்கிற விஷ்ணு துர்க்கைக்கு உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் எடுத்து போய் கொடுத்து, குங்குமம் புதுசா வாங்கி போய் கொடுங்க. நல்ல குங்குமம் வாங்கி போய் கொடுங்க. அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வரலன்னா பாக்குறோம். கோயிலுக்கு 2000-3000 வருஷமா அங்கதான் இருக்கு. இன்னைக்கு வேணும் கட்டிட்டு உங்களை வரணும்னு பார்க்கல. அவங்க உங்களை வரணும்னு கூட சொல்லல. உன்னோட நோய்க்கு மருந்து அங்க இருக்கு. மனநோய்க்கும் மருந்து அங்கதான் இருக்கு. உடல் நோய்க்கும் மருந்து அங்கதான் இருக்கு. போங்க, உள்ள வாசலுக்குள்ள போங்க. கடந்து செல்லுங்கள். கடந்து சென்று அவரை பார்த்துட்டு வாங்க. புரியுதுங்க? கண்டவங்க பேச்சை கேட்காதீங்க. கண்டவன் இறைவனை கண்டவன் பேச்சை கேளுங்க. புரியுதுங்க? ஆச்சாரியன் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய தெய்வங்கள் ஆச்சாரியனுக்கு அடங்கிதான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. ஒரு மரியாதை அது இது நாங்கள் எதிர்பார்க்க தேவை. நீங்க போறீங்க ஆத்மார்த்தமா, ஐயா பிரச்சனை தீரணும், கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி கொடுங்க, பண்ணி தருவாங்க. தாராளமா காத்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் 2 கோயிலையும் பார்த்துப்பாங்க. பெருமாளையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க, இங்கேயும் அவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கொடுத்து பண்ணும்போது நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க. இதுல என்ன மாற்றம்? புரியுதுங்களா? இந்த விஷயத்தை அதுவும் செவ்வாய்க்கிழமை சொல்றேங்க. செவ்வாய்க்கிழமையில இந்த நேரத்துல இது உங்களுக்கு காதுல விழுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துச்சுன்னா இருக்கும். அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டுல ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. பண்ணுங்க, வெற்றி பெறலாம். ஓகேங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம்.
மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருக்கிறது. பொறுமையுடன் பெருமை கொள்ளக்கூடிய அமைப்பு. எப்படின்னா, நீங்க வேக வேகமா செஞ்சீங்க, வேக வேகமா நடந்துகிட்டது, வேக வேகமா போனது எல்லாமே இந்த நாள்ல மாறக்கூடிய காட்சிகள் உண்டு. இந்த நேரத்துல மாறக்கூடிய காட்சிகள் உண்டு. அற்புதமான பலன்கள் அடைவீர்கள். புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கான நாள். பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி அடைவீர்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய், செலவுகள் மேலும் கேட்டுறது, கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. செலவு செய்தாதாங்க நல்லது. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். வச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் ஆகாது. நன்மைக்கு செலவு செய்யுங்கள். செலவு செய்து மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்கள், மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு அத்தனையும் வந்து சேரும். அது எப்படி அப்படின்னா, ராசி நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரனோட பயணம். அவர் 2 கூடிய 4க்கு போயிட்டாரு. அப்புறம் தனம், சுகம் ரெண்டுமே கிடைக்கும். புகழும் கிட்டும், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. பயணங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னா போதுமான விஷயம். இதனால ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் சூரியன் குருவின் பயணம், அதாவது சுகமான அமைப்பு. அதாவது அந்த ராசி அதிபதி 3ஆம் இடத்துல பயணம், அதுவும் நட்சத்திரம் சித்திரையில பயணம். அப்ப வேக வேகமா புத்தாடை வாங்குவது, புதிய விஷயங்கள் முயற்சிகள் மேற்கொள்வது, அதனால நன்மை அடைவதுன்ற போக்கெல்லாம் இந்த நாள்ல காணப்படும். அப்படி அற்புதமான ஒரு விஷயங்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்கள், சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் கேது சுக்கிரனோட சேர்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய அலாதியான ஒரு விஷயங்க. அது வந்து போட்டி போட சொல்லும், வெற்றி பெற சொல்லும், வெற்றி வகை சுட சொல்லும். அந்த அளவுக்கு அதே மாதிரி ராசி குருவின், அதாவது ராசியின் தன்மை, அதாவது சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல பயணம் பண்ணுது. தனஸ்தானங்கள் உயரும், பொருள் செல்வாக்கு மேலோங்கும். வளர்பிறை சந்திரனாக இருக்கிற அமைப்பு வந்து மிகப்பெரிய ஏற்றம். புரியுதுங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு பிளஸ். வார்த்தையை யாரும் வாக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா போதும், இந்த நாள் இங்க ஜெயிச்சு வந்துடலாம், வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திரனோட பயணம் சில மனக்கலக்கத்தை தந்திருந்த போதிலும் அதெல்லாம் நீங்க போன பாதை தான். மறந்த பாதைக்கு மீண்டும் போறீங்க, அவ்வளவுதான். புரியுதுங்க? வழிபாடு முறை ஏற்றங்கள் தரும். ஒரு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிடுறது, இல்ல சமைச்ச உணவை நைவேத்தியம் கொடுத்துட்டு சாப்பிட்றது, நமக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில். சில பேருக்கு சில இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். புகழ், பேர், வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். உங்களை நோக்கி புகழ் வர காத்திருக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வீர்கள். சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. பிள்ளைகளால் நன்மை அடையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க பெறும். புதிய லாட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறு தடைகள் வந்து விலகுகின்ற அமைப்பு. திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களுக்கு முயற்சிகள் கடுமையா பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கு. இந்த நாள்ல எளிமையா வெற்றி பெற முடியாது. முயற்சிகள் செய்யும் போது வெற்றிகள் உண்டு. கவனமா இருக்கணும். பயணத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கும். விரை செலவுகள் உண்டு. கவனம் கவனம் கவனம். விருச்சிக ராசி என்பவர்கள், விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான அனுகூலமான பலன்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. புதிய தொழில் முயற்சிக்கு போவீங்க. சின்னதாக ஒன்று வாங்கி கொடுப்பீங்க, அதில் பெரிய லாபம் வந்துடும். உங்ககிட்ட இருக்கிற பொருளே லாபத்துக்கு விற்பனை ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்குது. அதனால இதை பயன்படுத்துங்க. இந்த நாளை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த நாளை பயன்படுத்தினாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அற்புதமான ஒரு நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து சிறப்பான நாள். தனதானியங்கள் உயரும், தனம் உயரும், பொருளாதாரம் உயரும். சில விஷயங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை தோல்வி நிலை என்ன அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளா இருக்கு. வெற்றி வாசல் காலில் இருக்கும். அன்பு, பேரன்பு, வெற்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள். புதனின் பார்வை, சூரியன் குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, இந்த கிரகத்தோட அடுத்தடுத்த கிரகங்கள் சஞ்சாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துக்கிட்டு தான் இருக்குது. பயப்படவே தேவையில்லை. செவ்வாயின் தன்மை உச்சம் அப்படின்னும்போது உச்சத்துல இருந்து விலகி போய்கிட்டு இருக்குன்னு வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நேரடியா பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து தனம் தானம்ன்றது வேலை செய்யுது. இப்போ வெற்றிகள் கிடைக்கும். நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை, கும்பத்தை பொறுத்தவரை ராகுவின் பயணம்ங்கிறது உயர்வை நோக்கி செல்லக்கூடிய பயணமாக இருக்கிறது. ஆனால் கும்பத்தின் வலிமை யாருக்குமே தெரியாது. நீங்கள் வெகுண்டவும் கூடாது, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கவும் கூடாது. உங்க பயணத்தை நீட்டா கொண்டு போனீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள். உயர்வை நோக்கி பயணம் செய்கிற நாள். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் செல்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம்.
புதிய உச்சத்துக்கு சென்று சேருவீர்கள். வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை, மீனத்தை பொறுத்தவரை இதனால வந்து புகழ், கீர்த்தி, செல்வாக்கு நீங்க தேடி போக தேவையில்ல, உங்களுக்கு தேடி வந்துடும். நீங்க தான் உண்மையானவங்கன்னு தெரிய ஆரம்பிச்சு இந்த உலகத்துக்கு. நீங்க தான் நல்லவங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயது ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிறதுலாம் இப்ப வேலை இல்லை. 7 சனி மட்டும்தான். அது எதுக்கு? நீங்க உங்களை உழைக்க வைக்கிறது, இந்த உலகத்தை புரிய வைக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். புகழ், கீர்த்தி, செல்வாக்கு உண்டு. வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.